Hi student, 12th standard chapter 6 exercise 6 point sum number 2 find the non-parametric form of the vector equation and the Cartesian equation of the plane passing through the point 2 point pass பண்றாங்க அந்த பாயிண்ட் எதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்குது ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும்போது அதோட நான் பாராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ரெண்டு பாயிண்ட் ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்குதான் அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும்போது அதோட வெக்டர் ஈக்குவேஷன்னா கார்டீசியனான்னு கேட்குறாங்க நான் பாராமெட்ரிக் ஃபார்முலா ஓகே சரி ஓகே நான் ஷார்ட்கட் சொல்லிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இருக்குது பாயிண்ட் ஓகே ப்ராப்ளம் ரெண்டு பாயிண்ட் அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் ஃபைண்ட் பண்ணுறோம் பாயிண்ட் அண்ட் பர்பெண்டிகுலர் அண்ட் பேரல் லைன் அப்படின்னு கேட்டாவே அதுலேருந்து நம்ம பேரல் லைன் கன்வெர்ட் பண்ணலாம் அப்போ நம்ம 2i 6j 6k இந்த வேல்யூலாம் எடுத்துக்கூடாது இந்த வேல்யூ கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்தால் இதுதான் பேரல் வெக்டர் பர்பெண்டிகுலர் கொடுத்தாலும் பேரல் லைன் கொடுத்தாலும் அந்த பேரல் லைன் மட்டும் தான் எடுக்கணும் ஓகே அப்போ 2 பாயிண்ட் ஒரு பேரல் வெக்டர் தான் நமக்கு நானே ஸ்டார்ட் என்ன சொன்னோம் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டு கார்டீசியன் கேட்டாங்கன்னா கார்டீசியன் ஃபைண்ட் பண்ணிட்டு வெக்டருக்கு ஈஸியாக வரலாம் ஓகே அப்போ நமக்கு ஃபர்ஸ்டா நமக்கு கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போறோம் அதுக்கு 2 பாயிண்ட்டும் ஒரு பேரல் வெக்டர் இருந்தால் நம்ம ஃபார்முலா கார்டீசியன் determinant of x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 c1 c2 c3 equal to 0 அப்போ x1 y1 z1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x2 y2 z இதோட கோஎஃபிஷியன்ட் c1 c2 c3 பேரல் வெக்டர் இதோட வெக்டர் ஓகே எடுத்து அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க x minus 2 y minus 2 z minus 1 next x2 க்கு 9 minus 2 3 minus 2 6 minus 1 okay c1 is 2 6 6 just explain பண்ணுங்க x minus 2 y minus 2 z minus 1 7 1 5 2 3 just explain பண்ணுங்க plus minus plus symbol வச்சு explain பண்ணுங்க அப்ப x cancel ஆச்சுனா 6 minus 30 next minus of y minus 2 column cancel என்ன 7 6 என்ன 42 2 10 5 7 10 not 10 minus 10 ஏன் இதை மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணணும் ஓகே பிளஸ் இன்டு z minus 2 கேன்சல் பண்ண நமக்கு 42 minus 2 ஓகே அப்போ நெக்ஸ்ட்னா இது minus 24 இது 32 இது 42 2 போனால் 40 டோட்டல் வேலையும் ஒரு 8 டிவைட் பண்ணலாம் அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு இது minus 3 டைம்ஸ் இருக்கும் இது 4 டைம்ஸ் இருக்கும் இது 5 டைம்ஸ் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் minus 3 பண்ணால் minus 3x minus minus 6 minus 4y minus இந்த minus minus plus 8z 5z minus 5 equal to 0 minus 3x minus 4y 5z add பண்ணோம்னா நமக்கு 8ல 5 போச்சுன்னா 3 plus 6 9 equal to 0 எப்பவுமே x வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது எல்லாத்தையும் மைனஸை மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ 3x 4y மைனஸ் பிளஸ் மைனஸ் 5z minus 9 ஒரு மைனஸ் ஆப்போசிட் போனால் ப்ளஸ் 9 இதான் நம்ம என்ன கார்டீசியன் ஈக்குவேஷன் நான் பாராமெட்ரிக் ஃபார்மோட கார்டீசியன் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் நான் பாராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம் xi yj zk ஃபைண்ட் பண்ணிட்டு டாட் போட்டு 3i கேப் 4j கேப் minus 5k கேப் ஈக்குவல் டு 9 xi yj zkனா ஃபைண்ட் பண்ணலாம் r வெக்டர் வெக்டர் அல்ஜிப்ரால xi yj zkனா r வெக்டர் டாட் 3i 4j minus 5k equal to 9 இதை நமக்கு என்ன ஃபார்மேட் நான் பாராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன் இது நான் பாராமெட்ரிக் ஃபார்மோட கார்டீசியன் ஈக்குவேஷன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டாவே கார்டீசியன் ஃபைண்ட் பண்ணிட்டு வெக்டருக்கு ஈஸியாக வாங்க ஆன்சர் ஈஸியாக போடலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்